அசாம் மாநிலம் கவுஹாத்தியில் பிரம்மபுத்திரா நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அதிநவீன குமார் பாஸ்கர் வர்மா சேது பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார். இந்த பாலம் சுமார் 3030 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ளது. மேலும் இந்த பாலம் கவுஹாத்திக்கும் வடக்கு கவுஹாத்திக்கும் இடையிலான பயண நேரத்தை 60 நிமிடங்களிலிருந்து 7 முதல் 10 நிமிடங்களாக குறைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூரில் திமுக வடக்கு மண்டல வாக்குச்சாவடி முகவர்கள் பயிற்சி மாநாடு பிரம்மாண்டமாக நடைபெற்றது. மாநாட்டிற்கு வருகை தந்த முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்தியா முழுவதும் வெவ்வேறு ட்ரெண்ட் இருந்தாலும் தமிழ்நாட்டின் நிரந்தர ட்ரெண்ட் கருப்பு சிவப்பு தான் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியுள்ளார். இந்த தேர்தலில் 2,50,00,000 வாக்குகள் பெற வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். 200 தொகுதிகள் நிச்சயம், 200க்கும் மேல் ஜெயிப்பது லட்சியம் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார். மக்களை நேரில் சந்தித்து திமுகவின் சாதனைகளை எடுத்து கூற வேண்டும் என்றும் நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தினார். நேற்று பெண்களின் வங்கிக் கணக்கில் 5,000 ரூபாய் வர வைத்து மக்களுக்கு சர்ப்ரைஸ், மக்கள் விரோதிகளுக்கு ஷாக் கொடுத்ததாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார். இதுதான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினின் ஸ்டைல் என்றும் அவர் கூறினார். பாஜகவின் கிளை அமைப்புதான் அதிமுக என்று முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சித்தார். புறவாசல் வழியாக தமிழ்நாட்டுக்குள் நுழைய பாஜக முயற்சி செய்வதாகவும் தெரிவித்தார். பாஜகவின் டப்பா என்ஜின் முன் திமுகவின் சூப்பர் ஃபாஸ்ட் என்ஜின் எப்போதும் தலை குனியாது என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார். தமிழ்நாட்டின் பெயரை மாற்ற துடிப்பவர்கள் தமிழ்நாட்டிற்குள் வந்தால் என்னென்ன செய்வார்கள் என்றும் கேள்வி எழுப்பினார். முன்னாள் அமைச்சர் நிலோஃபர் ரஜீம் அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் இணைந்தார். திருப்பத்தூர் மாநாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார். காரைக்காலில் மத்திய அமைச்சர் அமித்ஷாவுடன் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி சந்திப்பு. என்டிஏ கூட்டணி கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகள் குறித்து ஆலோசனை நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. காரைக்காலில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி பெயரை மொழிபெயர்ப்பாளர் தவறாக உச்சரித்ததால் அமித்ஷா கோபமடைந்தார். இங்கே முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு நாராயணசாமி அவர்கள் நமக்கு இங்கே சிறப்பாக ஆட்சியை அளித்துக் கொண்டிருக்கின்றார். ரங்கசாமி அவர்கள் இங்கே மிக சிறப்பாக गलत बोल रहे भाई. रंगास्वामी ने नारायण सामी गड्ढा कर गए थे. मतलब காரைக்காலில் பாஜக பொதுக்கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசிக் கொண்டிருந்த போது அத்துமீறி பறந்த ட்ரோன் எதிர்ப்பு துப்பாக்கி மூலம் என்எஸ்ஜி கமாண்டோக்கள் சுட்டு வீழ்த்திய நிலையில் ட்ரோனை பறக்கவிட்ட லோகேஷ் என்ற இளைஞரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழகத்தில் மகளிருக்கு வழங்கப்பட்ட 5,000 ரூபாய் தொகை திரும்ப எடுக்கப்படும் என பரவிய தகவல் முற்றிலும் தவறானது என்று தமிழக அரசின் தகவல் சரிபார்ப்பகம் விளக்கமளித்துள்ளது. மேலும் தமிழ்நாடு அரசு சார்பில் இதுபோன்ற எந்த அறிவிப்பையும் வெளியிடப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனது அரசியல் வருகையால் மகளிருக்கு திமுக 5,000 ரூபாய் வழங்கியிருப்பதாக விஜய் பேசியதை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். மறைந்த முதலமைச்சர் அண்ணாவே இவரை பார்த்துதான் திமுகவை ஆரம்பித்தார் என்று கூட சொல்வார் என உதயநிதி விமர்சித்தார். இதெல்லாம் நீங்க யார்கிட்ட சரியா நீங்க யார்கிட்ட கேட்கணும், நானா என்கிட்ட கேட்கணும். நீங்க யார் இதுக்கு பொறுப்பெடுத்து யாருக்கு பதில் அண்ணாவே திமுக அவர் பார்த்து ஆரம்பிச்சாரு. தவேகாவின் தேர்தல் சின்னமாக விசில் வழங்கப்பட்டுள்ள நிலையில் மாற்றுக் கட்சிக்காரர்கள் விசில் அடிக்க வேண்டாம் என தொண்டர்களிடம் அறிவுறுத்தி வருகின்றனர்.
தவறி கூட விசில் அடித்துவிடக் கூடாது என்பதில் மற்ற கட்சியினர் உஷாராக இருக்கின்றனர். இந்த நிலையில் சென்னை அடுத்த சோழிங்கநல்லூரில் பாமகவின் சமூக ஊடக பேரவை ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக கட்சித் தலைவர் அன்புமணி வந்தபோது பலரும் உற்சாகமாக வரவேற்றனர். அப்போது சிலர் விசிலும் அடித்தனர். உடனே மைக் மூலமாக யாரும் விசில் அடிக்க வேண்டாம் என்று அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது. சென்னை சைதாப்பேட்டையில் மின்சார ரயில் சேவை பாதிக்கப்பட்டதால் பயணிகள் அவதியடைந்தனர். மின்சார கேபிள் பழுது காரணமாக கடற்கரை தாம்பரம் வழித்தடத்தில் சுமார் 40 நிமிடங்கள் மின்சார ரயில் சேவை பாதித்தது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் 11 பேரையும் இலங்கை நீதிமன்றம் விடுவித்த நிலையில் சரியான நடவடிக்கை இல்லாத காரணத்தால் 10 நாட்களுக்கும் மேலாக அங்கேயே தவிப்பதாக தமிழக மீனவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக வீடியோ வெளியிட்டுள்ள மீனவர் ஒருவர் உடனடியாக தங்களை சொந்த நாடு அனுப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். 3ஆம் தேதி ரிலீஸ் பண்ணாங்க. ரிலீஸ் பண்ண உடனே எங்களை கொழும்பில் உள்ள கேம்பில் மெரியானா கேம்பில் எங்களை ஆச்சாந்து போட்டிருந்தாங்க. போட்டிருக்கும் போது எம்பிஸ் வந்தாங்க. சொன்னாங்க பாஸ்போர்ட்டாக உங்களுக்கு ஃபோட்டோ பிடிக்கிறோன்னு சொல்லிட்டு ஃபோட்டோலாம் பிடிச்சிட்டு சொன்னாங்க, உங்களுக்கு செவ்வாய்க்கிழமையில நாங்கள் கண்டிப்பாக ஃப்ளைட் ஏற்றிடுவோம், உங்கள் நாட்டுக்கு போயிடுவோங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. நாங்கள் கால் பண்ணாக்கா எம்பிஸ் காலையும் அட்டன் பண்ண மாட்டாப்புல. அதே போல் மெசேஜ் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டாலும் மெசேஜை பார்க்க மாட்டாப்புல. கிட்டத்தட்ட நாங்கள் தொடர்ந்து ஒரு நாள் மழை வர சரியான மழை. நைட்டில் நாங்கள் படுக்க முடியாத அளவுக்கு நின்றுக்கிட்டு தான் இருந்தோம். பகலில் பார்த்தீங்கன்னா சரியான வெய்ய. அது மட்டும் இல்லாத அளவுக்கு எங்களை உள்றையெல்லாம் சேர்க்க மாட்டுறாங்க. நிறையா நாட்டு ஆளுங்க வர இருக்காங்க. ஒரு 11 பேர்கிட்ட இருக்காங்க, 11 நாட்டு ஆளுங்க. அதனால எங்களை உள்ற சேர்க்க மாட்டாங்க. பக்கத்தில் சாக்கடையில் தான் படுத்து கிடக்கிறோம். எம்பிசிக்கு நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோம் வாங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறதுக்கு ஃபோன் அடித்தா எடுக்க விட மாட்டாங்க. ஒவ்வொரு வீட்டிலும் சென்று சேர்ந்துள்ள நமது அரசின் திட்டங்கள் என வீடியோ ஒன்றை சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார் முதல்வர் மு.க. ஸ்டாலின். அரசின் நலத்திட்டங்கள் பொதுமக்களின் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வந்துள்ளதாகவும் அதன் பயன்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் உணரப்படுகின்றன என்பதை காட்டும் வகையில் இந்த வீடியோவை முதலமைச்சர் பகிர்ந்துள்ளார். முதல்ந்து வருது. என் பசங்களுக்கு தான் படிப்பு செலவு தான் ஆகிருக்குது. சரி, இது யாருது? என் மக. பேர் என்னம்மா? ராஜலட்சுமி. என்ன படிக்கிற? காமர்ஸ். காமர்ஸா? சரி, நல்லா படி. மற்ற திட்டங்கள் எல்லாம் வந்துட்டு இருக்கு. பசங்களுக்கு படிப்பு மாசம் 1000 ரூபாய் வருது. பசங்க லேப்டாப் ஒன்று வந்துருக்கு. அப்படியா? இவ்வளோ கவர்மெண்ட்லேருந்து இவ்வளோ செலவு வருது உங்களுக்கு? வரதுனால எங்களுக்கு எவ்வளோ உதவியாக இருக்குது. திருச்சி மருத்துவமனையில் பிறந்து 3 நாளேயான ஆண் குழந்தையை தடுப்பூசி செலுத்துவதாக கூறி கடத்திய சம்பவம். கடத்திச் சென்ற மீனாட்சி என்ற பெண்ணை 7 மணி நேரத்தில் சேலம் மாவட்டம் மாத்தூர் அருகே போலீசார் கைது செய்து குழந்தையை மீட்டனர். கடத்தலுக்கு உடந்தையாக இருந்ததாக மீனாட்சியின் கணவர் மற்றும் மாமனார் மாமியாரையும் போலீசார் கைது செய்தனர். பிள்ளையில்லாத இயக்கத்தில் குழந்தையை கடத்தியதாக போலீஸ் விசாரணையில் மீனாட்சி தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்ற புல்வாமா தாக்குதலின் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி லத்போராவில் நினைவஞ்சலி நிகழ்ச்சியில் தாக்குதலில் உயிரிழந்த வீரர்களுக்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தப்பட்டது. மேலும் பிரதமர் மோடி, துணை குடியரசுத் தலைவர் உள்ளிட்ட தலைவர்களும் வீரர்களின் தியாகத்தை நினைவு கூர்ந்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டனர். அவிநாசி நீதிமன்ற வளாகத்தில் குப்பைகளை எரிக்கும் போது மர்ம பொருள் வெடித்து தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி நீதிமன்ற வளாகத்தில் குப்பைகளுக்கு தீ வைத்தபோது
மண்ணில் புதைந்திருந்த மர்ம பொருள் வெடித்தது. தீயணைப்புத் துறையினர் விரைந்து தீயை கட்டுப்படுத்தினர். இதில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் அருகில் உள்ள சிசிடிவி காட்சியில் பதிவாகியுள்ளது. சென்னையில் ஆவணம் இன்றி எடுத்து வரப்பட்ட பணத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர். சென்னை தியாகராய நகரில் வாகன சோதனையில் ஈடுபட்ட போலீசார் நம்பர் பிளேட் இல்லாமல் வந்த காரை சோதனை செய்தனர். அதில் உரிய ஆவணம் இன்றி 23,50,000 ரூபாய் இருந்தது தெரியவந்தது. பணத்தை பறிமுதல் செய்த போலீசார் காரில் வந்த ஆந்திராவைச் சேர்ந்த 6 பேரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். நெல்லையில் பிறந்த குழந்தையை குடும்பத்தினரிடம் காட்டுவதற்கு லஞ்சம் கேட்டதாக ஒரு வீடியோ வைரலாகி வருகிறது. நான் திருநெல்வேலி ஐக்ரோனில் குழந்தை பிறக்கிறதுக்காக கடந்த 10ஆம் தேதி என் ஒய்ஃபை அட்மிட் பண்ணியிருந்தேன். இப்போ இங்கே என்ன நடந்தது அப்படின்னா, குழந்தைய கொண்டு ஹஸ்பண்டை காமிக்கிறதுக்கு ஒயிட் சிலை கட்டின எப்பண்டு அப்படிங்கிறவங்க வலுக்கட்டாயமாக 500 கொடுத்தா தான் நான் அவங்க காமிப்பேன் அப்படிங்கிற மாதிரி வயிறுவசியில் ஈடுபட்டுட்டாங்க. இது மட்டும் இல்லை, தள்ளி கொண்டு போகிறவங்க நோயாளியை தள்ளி கொண்டு போகிறவங்க ரேம்ப் வாக் இருக்குது. ஒரு பிளாக்லேருந்து இன்னொரு பிளாக் ரேம்ப் வாக் இருக்குது. அந்த ரேம்ப் வாக்கு சென்டரில் நிப்பாட்டி இதுக்கு மேலே வரணும்னா எங்களுக்கு 600 கொடுங்க அப்படின்ட்டு வலுக்கட்டாயமாக 600 வசூலில் ஈடுபட்டுருக்காங்க. இது எனக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஆள்கிட்டையும் கேட்டு பார்த்தேன் நான். ஒவ்வொரு ஆள்கிட்டையும் 1000, 2000, 1500, 900 இப்படி வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பிரசவம் ஒரு நாளைக்கு 10லேருந்து 20 பிரசவம் நடக்குது. 20 பிரசவம் நடக்குது. அப்போது ஒரு நாளைக்கு அவங்களுடைய வசூல் என்ன? அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ பணம் வாங்குறாங்க? இதுக்கு அரசு நடவடிக்கை எடுக்குமா எடுக்காது? திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பிரசவ வார்டில் குழந்தையை காண லஞ்சம் கேட்டதாக புகார் எழுந்துள்ள நிலையில் அது தொடர்பாக விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. டெல்லியில் பணியாற்றும் தமிழக காவலர்கள் கொத்தடிமைகளாக நடத்தப்படுவதாக ஈரோடு எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டது. ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த தமிழ்நாடு சிறப்பு போலீஸ் தலைமை காவலர் குமார் டெல்லியில் பணியாற்றும் தமிழக காவலர்கள் ஓய்வின்றி கொத்தடிமைகள் போல நடத்தப்படுவதாக எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். அவரது மனைவி தேசிய SC/ST ஆணையத்தில் மனு அளித்ததை தொடர்ந்து மிரட்டல் ஏற்பட்டதாகவும் மனுவில் குமுறி உள்ளார். இந்த விவகாரத்தில் முதலமைச்சர் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். 2018 இப்போ வரைக்கும் டெல்லியில் நான் சிறப்பாக பணியாற்றி வர்றேன். டெல்லியில் என்ன நடக்குது அப்படின்னா, தமிழ்நாடு போலீஸ் மிகவும் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. அதே மாதிரி ஒரு 200 பேர் எங்கே வேலை செய்கிறாங்கன்னே தெரியல. அவங்களோட வேலையும் அங்கே இருக்கிற காவலர்களே நாங்களே பண்ணுறதுனால எங்களுக்கு பணிச்சுமை, உடல் ரீதியாக பாதிப்பு, மிகப்பெரிய பாதிப்பு அடைஞ்சிட்டு இருந்துச்சு. நான் பிகில் குழலுவதும் பிரிவில் பயிற்சி பெற்று 15 ஆண்டுகளாக நான் குழலுவதும் காவலராக பணியாற்றி வருகிறேன். எனக்கு குழலுவதும் பணியும் மற்றும் உள்ள சிறை பணியும் 2ஐயும் போட்டதுனால என் உடல்நிலை ரொம்ப மோசப்பட்டுச்சு. தென்காசி நகர்மன்ற கூட்டத்தில் பாஜக மற்றும் சுயேட்சை கவுன்சிலர்களுக்கு இடையே ஏற்பட்ட கைகலப்பால் பரபரப்பு ஏற்பட்டது. தென்காசி நகர்மன்ற கூட்டத்தில் பாஜக உறுப்பினர் சங்கர சுப்பிரமணியன் மற்றும் 10வது வார்டு சுயேட்சை கவுன்சிலர் முகமது மைதீன் ராசப்பா இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்னர் இது கைகலப்பாக மாறியதால் கூட்டம் பாதியில் நிறுத்தப்பட்டது. இருதரப்பும் போலீசில் புகார் அளித்ததை தொடர்ந்து பொது இடத்தில் ஆபாசமாக பேசுதல் மற்றும் தாக்குதல் உள்ளிட்ட 2 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சத்தீஸ்கர் மாநிலம் தம்தரி மாவட்டத்தில் 2 கார்கள் மோதிக்கொண்ட விபத்தில் 4 பேர் பலியாகினர். இதில் ராய்ப்பூர் நோக்கி சென்று கொண்டிருந்த கார் சுக்குநூறாக நசுங்கி அதில் பயணித்த 3 CRPF வீரர்கள் பலியான நிலையில் எதிரே வந்து மோதிய காரின் ஓட்டுநரும் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. விபத்தில் காயங்களுடன் மீட்கப்பட்ட ஒருவர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்.
கேரள மாநிலம் வயநாடு அருகே சாலையோர மண் திட்டில் மோதி கார் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. விசாரணையில் காரின் ஓட்டுநர் தூங்கியதால் கார் கட்டுப்பாட்டை இழந்து விபத்து ஏற்பட்டதாக கூறப்படும் நிலையில் தற்போது அதன் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. மலேசியாவின் கோலாலம்பூர் நகரின் சைனா டவுன் பகுதியில் சீன சந்திர புத்தாண்டு உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்வில் தபலா, காங்கு இசையுடன் 12 ராசி காவலர்களின் சிலைகளும் 7 அடி உயர குதிரை உருவமும் இடம்பெற்று கொண்டாட்டம் களை கட்டியது. பிப்ரவரி 17ஆம் தேதி சீன புத்தாண்டு கொண்டாடப்பட உள்ள நிலையில் மலேசியாவில் உள்ள சீனர்கள் குடும்பங்களுடன் ஆர்வத்தோடு கொண்டாடி வருகின்றனர்.